இந்த நிகழ்வின் மிக முக்கிய காரணம் தியாகி ஐயா தான். இலங்கையில் பல கோடி மக்களுக்கு பல கோடி பொருட்களை கொடுத்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கெல்லாம் நம்ம ஊரில் தெரிஞ்ச பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா மாதிரி இவர் உலகெல்லாம் தெரிந்த ஒரு மிகப்பெரிய மனிதர். அவரை இந்த நிகழ்வை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பேசும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அதிகம் பேச தெரியாது, செயலில் தான் எல்லாத்தையும் காட்டுவேன். இந்த டிசேபிள் பிள்ளைகளை பார்த்தோன்னே எனக்கு கதைக்க முடியாமல் போச்சுது. நான் ஏறக்குறைய 1000 குடும்பங்களுக்கு டிசேபிள் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வேண்டி கொடுத்து அவையில் பார்ப்பேன். அவர்களுடைய அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஆனபடியாக நான் கடவுளை கூட கும்பிடுறது குறைவு. அவையில் கண்டா கையெடுத்து கும்பிடுவேன். நான் எனக்கு ஏதாவது ஒரு நாள் ஒன்று நல்லது செய்யாட்டி எனக்கு தூக்கமே வராது. அப்படி என்ன செய்யணுமோ யாருக்கும் என்ன கேட்டு நான் என்னை தேடி வந்தாக்களுக்கு நான் இல்லையென்று சொன்னதும் கிடைக்காது. நான் என்னை பற்றி கூட விரும்பவில்லை. ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சால் தான் என்னட்ட தேடி வருவினம்ன்றதுக்காக நான் இதில் வந்து நான் இல்லாட்டி நான் போகிறே இல்லை. ஒன்றுக்கும் மேடையில் இருக்கிறதே இல்லை. நான் அப்போ அப்படி நிறைய செய்கிறது இங்கே யாழ்ப்பாணத்து ஜனத்தை தெரிஞ்சால் கேட்டால் தெரியும். ஒரு மாதத்தில் 2 ஃபங்க்ஷனாவது வைப்பேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு குறைஞ்சது 4, 5 கோடி 6 கோடி கொடுப்பேன். நான் அதை பெருமையாக சொல்லல. இன்று வரைக்கும் 3000 கோடிக்கு மேலே கொடுத்துருப்பேன். என்னை போல் எல்லாரும் கொஞ்சமாவது கொடுக்க வேண்டுமென்ற ஆசையோடு நான் என்னை பற்றி அதிகம் சொல்ல விரும்ப இல்லை. போன கிழமை கூட தமிழ் சரிகமப்பாவுக்கு போய் ஏதாவது கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏறக்குறைய 1 மில்லியன் ரூபா கொடுத்து போட்டு வந்தேன் போன கிழமை. அதே மாதிரி நான் 4 நாளுக்கு முன்பு விஜய் டிவி அதுலேயும் நான் சும்மா போயிருந்தேன் பார்க்கணும். அதிகம் அங்கே போகிற இல்லை. அது தமிழுக்கு ஒவ்வொரு வருஷமும் போய் கொடுப்பேன். விஜய் டிவிக்கு பெறும்போது அங்கே சும்மா பார்வையிட்டு கொண்டிருக்க 3 குடும்பங்களை பற்றி கேள்விப்பட்டேன். உடனே ஒருவருக்குமே தெரியாமல் அதில் கூப்பிட்டு தாய்தாப்பன்கிட்ட கொடுத்து விட்டு வந்துட்டேன். அப்படி எல்லாருமே செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதிகம் என்னை பற்றி சொன்ன காரணம் என்னென்னா மக்கள் எல்லாத்தின் ஃபேன். அவர் சொல்லுவார் எல்லாம் தெரியப்படுத்தினாத்தான் இன்னொருவர் உதவி கேட்க உங்கள்கிட்ட வருவார் என்று. 4 பேருக்கு தெரிஞ்சாதான் என்னட்ட கேப்பினம். எப்படி எல்லா பக்கத்திலேயும் செய்கிறேன். கடவுளேண்டு கென்யா, எத்திரேட்டியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளுக்கும் என்னுடைய உதவி கிடைத்திருக்கிறது. நான் அதிகம் பேச விரும்பவில்லை. என்னை பற்றியே புளூராரண்டு கூட சொல்லலாம் சில பேர். இதை சொன்ன காரணம் என்னென்னா 4 பேருக்கு தெரிஞ்சால் எனக்கு உதவி செய்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.